நம்ம மீனா வந்து ஒத்துக்கிறல நம்ம கிறிஸை தத்தெடுக்கிறதுக்கு முத்துட்ட. அந்த டைம் முத்து வந்து ரொம்ப கோவத்துலேயும் இருக்க போது பார்த்து தான் நம்ம சீதா வீட்டுக்காரர் தேவையில்லாமல் நம்ம முத்துட்ட வறண்டை இழுத்து அடி வாங்கிட்டு போயிருக்காருங்க. அதை பிரச்சனையை வந்து அவங்க அப்பா வந்து வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் என்னால் தான் மாமா இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மீனா வந்து ரியாக்ஷன் கொடுக்கையில் நம்ம ரோகிணிக்கு பதட்டமாகுது. ஒரு வேளை உண்மையை சொல்ல போகிறாங்களோ மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று அள்ளி போடுறாங்கங்க. அந்த டைம் வந்து மீனா வந்து எங்களுக்குன்னு ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா கிறிஸை வந்து அவங்க அம்மா அப்பா பாசத்துக்கு ஏங்குவாள் மாமா, அதனால தான் நான் அவனோட எதிர்காலத்தை யோசித்ததே ஒத்துக்கறல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம மீனா சொல்கிறதும் கரெக்டு தானே, நீ அதெல்லாம் புரிஞ்சுக்கடா, அப்போ உனக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து முத்துட்ட எடுத்து சொல்கிறாரு. எனக்கு புரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாருங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா விஜயா வந்து இப்போதான் என் பூ கட்டுற மருமக சரியாக பேசியிருக்கா, தெருவில் போகிறவங்களெல்லாம் ஏன் வாரிசாக ஏற்றுக்கிற முடியுமா, இப்போதான் என் பூ கட்டுற மருமக தெளிவாக பேசியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை புகழ்ந்து பேசல நம்ம சுருதி கைத்தட்டுற மீனாவை புகழ்ந்து பேசுகிறீங்களா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்கங்க. உடனே பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்துக்கெலாம் நீ சீதா கிட்ட ஃபோன் அடித்து சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சீதா கிட்ட ஃபோன் அடித்து சொல்லிடு மீனா, அவள் தப்பாக நினச்சிக்கிற போகிறா, அவங்க வீட்டுக்காரர் வந்து தப்பாக சீதா கிட்ட சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி முத்து சொன்னால் உடனே மீனா ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம சீதா ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான். அந்த டைம் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் முத்துவும் மீனாவும் அவங்க அம்மா ஃபோன்லேருந்து சீதா ஃபோன் அடித்து வர சொல்கிறாங்கங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம சீதா மீனாவும் முத்து சொல்கிறத காதிலே வாங்காமல் என் புருஷனை அடிச்சுன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா உங்க கூட நான் எப்போ வேணாலும் பேசுவேன், அவர்கிட்டலாம் என்னால் எப்பவும் போல் பேச முடியாது, என் புருஷனோட கௌரவம் மரியாதை எனக்கு முக்கியம், வர போகிற இடத்துல என் புருஷனை அடிச்சுக்கிட்டு இருக்கா, நான் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் வாழ்க்கையே போயிடும் போல், கண்டவங்களாம் உறவுலாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சீதா வந்து எடுத்தெறிஞ்சு பேசுகிறதோட இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.